பட்டிமன்றம் இப்போது தொடங்க போகிறது. உறவே என்று பேச செல்வி பிரகல்யா அவர்கள் உங்க உற்சாகமான கைதட்டலோடு வருகிறார்கள். வாங்க உறவை காத்த கிளி. எல்லாம் பழகி வச்சுக்கணும்பா, நாளைக்கு தேவைப்படும். பேசிட்டா கண்ணா. மைக் ஆன் பண்ணி விடுங்க. மோகன்ராஜ் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். மைக் மோகன் என்று இனிமேல் அடிக்கப்படுவீர்கள். பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இரு அணியில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். உயிராய் உணர்வாய் களையாய் கலந்து மூச்சாய் பேச்சாய் பண்பாய் திகழ்ந்து பெருங்கடலாய் எண்ணிலடங்கா இலக்கிய செல்வங்களோடு என்றும் மாறா இளமையும் இனிமையும் பெற்றுள்ள எமன் தமிழ் மொழியையும் வணங்கி உச்ச நேரத்தில் உறுதுணையாக இருப்பது உறவே என்று பேச வந்துள்ளேன். தமிழர்களின் வாழ்வியலில் உறவுகளுக்கு மிக உயர்ந்த இடம் உண்டுங்க. அதனாலதான் உறவில்லாதவன் ஊரில்லாதவன் என்ற பழமொழி உறவோட அருமையை எடுத்துரைக்குதுங்க. நாம பிறந்த முதல் நொடியிலிருந்து நம்மை தூக்கி வளர்ப்பவங்க உறவுகள் தாங்க. ஒரு குழந்தை அழும்போது முதலில் தூக்கி அணைப்பது தாய். அந்த குழந்தைக்கு முதலடியை எடுத்து வைக்க கற்றுக் கொடுப்பது தந்தை. உடன் பிறந்தவர்கள் நம்முடன் சிரித்து அழுது வளர்ந்து வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறாங்க. இந்த உறவை எந்த நட்பாலும் மாற்றவே முடியாதுங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்ற பழமொழி உறவோட ஆழத்தை ஒரே வரியில எடுத்துரைக்குதுங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ என்று கண்ணதாசன் பாடினாருங்க. இந்த ராகத்துக்கு பெயர் பிரகல்யா ராகம். அருமைமா, சூப்பர். வீடிலிருந்து காடு வர நம்மளோட கண்ணீரை துடைப்பது யார் என்றா அது உறவுகள் தானங்க. எங்க வீட்டுல நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேங்க. என் தம்பி பிறந்தப்போ என் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. என் அம்மானால 3-4 மாதம் நடக்கவே முடியலிங்க. அம்மாவோட நண்பர்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க, இல்லைன்னு சொல்லிங்க. ஆனால் அம்மாய், அப்பச்சி, அப்பா, ஆத்தா, தாத்தா, அத்தை, மாமா போன்ற உறவுகள் தான் இரவும் பகலும் தூங்காம எங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. உறவுகளுக்கு இடையே கோபம், சண்டை, மன வருத்தம் வருங்க. ஆனால் திருமணம், குழந்தை பிறப்பு, குடும்ப விழாக்கள், துக்க நிகழ்வுகள் போன்ற வாழ்க்கையின் எல்லா தருணத்திலும் உறவுகளோட பங்கு அளவிடவே முடியாதுங்க. நட்பு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றவங்க, இப்ப நாம ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. நாம சொந்தக்காரங்களை கூட்டிட்டு போகாம ஒரு 10-15 நண்பர்களை கூட்டிட்டு போனா பொண்ணுதான் கொடுப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. வீட்டு வாசல்லே கால் வைக்க விட மாட்டாங்க, அப்படியே போயிருங்கடா அப்படின்றவங்க. இப்ப நாம ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது சிபாரிசு பண்றதுக்கோ நாம இன்னாரோட உறவினர் அப்படின்னு சொல்லணுமோ ஒழிய நண்பர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நட்புங்கிறது ஃப்ரைட் ரைஸ் மாதிரிங்க. அது அப்பத்திக்கு நல்லா தான் இருக்குங்க, ஆனால் அதில் நிறைய பக்க விளைவுகள் இருக்குங்க. ஆனால் உறவுங்கிறது அறுசுவை உணவு மாதிரிங்க. அதில் இனிப்பு, கசப்பு, புளிர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு போன்ற எல்லா சுவையும் இருக்குங்க. நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியம் தாங்க. இதே அரங்கத்தில் சித்த மருத்துவர் கு சிவராமன் ஐயா சொன்ன மாதிரி அறுசுவை உணவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. அமெரிக்காவின் சிகாகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் தனது உரையை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று தொடங்கியவுடன் அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டியது. ஏன்? அவர் உலக மக்களை உறவாக பார்த்தாருங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொல்லவில்லை, சகோதரிகளே சகோதரர்களே என்று உறவின் மொழியில் அழைத்தாருங்க. இதுதான் இந்தியாவின் பண்பாடுங்க. உறவுங்கிறது ரத்தத்தில் மட்டும் இல்லைங்க, இதயத்தில் பிறப்பதுங்க. இப்ப சமீபத்துல டர்க்கியில நடந்த உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில இந்தியாவை சேர்ந்த வீரர் தீரஜ் பொம்மதேவரா 2 தங்க பதக்கங்களை வென்று சாதனை படைத்தாருங்க. அதே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரோட குடும்பம் மிகவும் பொருளாதார நெருக்கடியில இருந்துச்சுங்க. அப்போ அந்த வீரரோட தாயார்
தாலி மற்றும் நகைகளை விற்று வில்லம்பு வாங்கி தந்ததாக மிகவும் நெகிழ்ச்சியாக நினைவு கூறாருங்க. சபாஸ். ராமாயணத்துல ஒரு குழந்தைக்காக தாலியை கூட விற்று அவங்களை உயர வைக்க முடியும் என்றால் உறவால தானே முடியும். எந்த நண்பராவது வாட்சையாவது வித்துருக்கீங்களா? உருவிட்டு வேணா போவாங்க. சூப்பர்மா. ராமாயணத்துல ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லும் போது அவரோட தம்பி லக்ஷ்மணன் அவரை விட்டு பிரியவே இல்லைங்க. அண்ணன் எங்கே நான் அங்கே என்ற உணர்வோடு வாழ்ந்தாருங்க. இதுதான் உறவோட மகத்துவங்க. மகாபாரதத்துல பாண்டவர்கள் கஷ்டப்பட்ட காலத்துல அவர்களது தாய் குந்தி தேவி மன உறுதியை அழைத்தாங்க. இந்த குடும்ப உறவு தான் அவர்களை வெற்றிக்கு இறுதியில் அழைத்து சென்றதுங்க. சிலப்பதிகாரத்துல கண்ணகி தனது கணவன் கோவலன் மீது இருந்த உறவு பாசத்தால் இறுதி வரை போராடினாளுங்க. இதுதான் உறவோட ஒரு உன்னத எடுத்துக்காட்டுங்க. உலக சதுரங்க சாம்பியன் டி குகேஷ் ஓட வெற்றிக்கு பின்னால் இருந்தது குகேஷின் நண்பர்களா? இல்லை, குகேஷோட குடும்பத்தினரோட தியாகம் உள்ளதுங்க. குகேஷின் தந்தை தன் மகனின் கனவை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அவரோட மருத்துவ பணியிலிருந்து விளங்கி முழு நேரமும் குகேஷோட உறுதுணையாக இருந்தாருங்க. இதுதான் உற்ற நேரத்தில் உறுதுணையா இருப்பது உறவே என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. நட்பு உயர்ந்தது தாங்க, ஆனா அது காலத்துக்கு தகுந்தோர் போல் மாறிக்கொண்டே இருக்குங்க. பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், வேலை நண்பர்கள் என நண்பர்கள் மாறலாம். ஆனால் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் போன்ற உறவுகள் வாழ்நாள் முழுவதும் மாறவே மாறாதுங்க. இவங்க தான் என் புது சித்தப்பா, இவன் தான் என் புது தம்பி அப்படின்னு சொல்ல முடியுமா? அது எப்படி முடியும்? இல்லை, அப்படி சொன்னா நல்லா தான் இருக்குமாங்க? நல்லாவே இருக்காது. எதிரணியினர் சொல்வாங்க, திருக்குறள இடுக்கண் களைவதால் நட்பு அப்படின்னு குறிப்பிட்டுள்ளது என்பார்கள். அதில் உண்மை இருக்கிறதுங்க. ஆனா எல்லா நேரத்திலும் நம்ம வாழ்வில் அடித்தளமாக இருப்பது உறவு தாங்க. நட்பு ஒரு மலர் அப்படின்னா அந்த மலர் மலர்வதற்கான மண்ணே உறவுங்க. உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து போட்ட ரோட்ல தான் நண்பர்கள் காரோட்டுறாங்க, அவ்வளோதாங்க. எனவே உற்ற நேரத்தில் உறுதுணையா இருப்பது உறவு தாங்க. பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடேங்கப்பா, காங்கேயத்தில் கண்ணுக்குட்டிக்கும் வீரம் உண்டு என்று இங்கே ஒரு பெண் கன்று பெண் சிங்கமாக மாறி பேசி இருக்கிறது. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, இவங்க தான் வர்றாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவு அழகாக அவங்க மனசுக்குள்ளே அதை தயார் பண்ணி அடுத்தடுத்து அழகாக கோர்வையாக்கி ஒரு தடங்கள் இல்லாமல், ஒரு தயக்கம் இல்லாமல், ஒரு பதட்டம் இல்லாமல் பேசின பிரகல்யாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நாளை காங்கேயத்தின் பெருமையை உலகமெங்கும் தமிழ் பேசி இந்த குழந்தை நிரூபிக்க போகிறது என்று தமிழால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் அம்மா. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சின்ன குழந்தை தானன்னு யோசிக்காம முதல் மேடையை அவர்களுக்கு கொடுத்த ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த நம்ம நண்பர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்.